தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் மருத்துவ பரிசோதனை அறிக்கையை கேட்டு வற்புறுத்த முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி கங்கா புர்வாலா, நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபால், வேட்பாளர்களின் உடல்நிலை குறித்த பரிசோதனை அறிக்கை என்பது அந்தரங்க விஷயம் என்பதால் அவற்றை கேட்க முடியாது என்று விளக்கமளித்தார். மேலும் மருத்துவ பரிசோதனை அறிக்கையை சமர்ப்பிக்க அறிவுறுத்த வேண்டுமானால் அது குறித்து சட்ட திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் புருஷோத்தமன், மருத்துவ காப்பீடு பெற மருத்துவ பரிசோதனை அறிக்கைகளை அளிக்கும் நிலையில் வேட்பாளர்களிடம் கேட்டு ஏன் வலியுறுத்தக்கூடாது என்று வாதிட்டார். இதையடுத்து வேட்பாளருக்கு இருக்கும் நோய்கள் பற்றி தெரிவிக்கும்படி வற்புறுத்த முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் மேற்கோள் காட்டும் தீர்ப்பு நகல்களை தாக்கல் செய்ய இரு தரப்பினருக்கும் உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தனர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தமிழக, கேரள, கர்நாடக எல்லை பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். கடந்த 4 நாட்களில் மட்டும் 28 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் பகுதியில் ஜிஜேந்திர சிங் என்பவரின் இருசக்கர வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையிட்டனர். அவரிடமிருந்து உரிய ஆவணங்களின்றி கொண்டு சென்ற 1,04,000 ரூபாயை அதிகாரிகள் கைப்பற்றினர். மதுரை, ஊமச்சிக்குளம், ஆரப்பாளையம், உசிலம்பட்டி பகுதிகளில் நடைபெற்ற வாகன தணிக்கையில் ஒரே நாளில் 43 லட்சம் ரூபாய் பணத்தையும் பறக்கும் படை அதிகாரிகள் கைப்பற்றினர். திண்டுக்கல் மாவட்டம் வேம்பரளி சோதனை சாவடி அருகே நடைபெற்ற சோதனையில் சுமார் 1,27,000 பணத்தை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் இந்த வார இறுதியில் தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனை நடத்துகிறார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, விஜில் மூலம் இதுவரை 471 புகார்கள் வந்துள்ளதாக கூறினார். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் அந்த தினங்களில் வேட்புமனு தாக்கல் செய்ய இயலாது என்று தெரிவித்த அவர், அரசியல் கட்சிகள் சனிக்கிழமை அன்று ஆலோசனை கூட்டம் நடத்த கோரிக்கை வைத்துள்ளதாக கூறினார். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று வேட்புமனு தாக்கல் துவங்கியுள்ளது. வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியின் முதல் வேட்பாளராக மனு தாக்கல் செய்ய வந்த மாரிமுத்து 21வது முறையாக தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தெரிவித்தார். மூலக்கொத்தளத்தில் உள்ள மாநகராட்சி அலுவலகத்தில் RK நகரைச் சேர்ந்த மாரிமுத்து தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதுவரை 42 முறை தேர்தலில் போட்டியிட்டுள்ள நூர் முகமது 43வது முறையாக பொள்ளாச்சி தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தார். சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட முதல் நபராக பிஸ்மில்லா மக்கள் கட்சி வேட்பாளர் அகமது ஷாஜகான் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். தருமபுரி ஆட்சியர் அலுவலகத்தில் ரேதல் மன்னன் என அறியப்படும் பத்மராஜன் முதல் ஆளாக வேட்புமனு தாக்கல் செய்தார். தேர்தலில் 239வது முறையாக போட்டியிடும் அவர் லிம்கா, கின்னஸ் போன்ற சாதனை புத்தகங்களில் இடம்பெற்றுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு பணத்தை பறிமுதல் செய்தனர். கடலூர் திருப்பாதிரி புலியூரில் முகமது கவுஸ் என்பவரிடமிருந்து 5 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பின்னர் கடலூர் கோட்டாட்சியர் முன்னிலையில் தாசில்தார் பலராமனிடம் அதிகாரிகள் பணத்தை ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சல்மான்கான் என்பவரின் காரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அதில் உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 60 புடவைகளை அதிகாரிகள் கைப்பற்றினர். ஈரோட்டில் பறக்கும் படை அதிகாரிகள் ஆந்திராவைச் சேர்ந்த சுரேந்தர் என்பவரின் ஜீப் வாகனத்தில் சோதனை மேற்கொண்டனர். ஜீப்பில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 16,50,000 ரூபாய் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருப்பூர் காங்கேயம் சாலையில் நகைக்கடை ஊழியர் கலையரசன் என்பவரின் வாகனத்தை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அவரிடமிருந்த 2,70,000 ரூபாய் மதிப்பிலான 5 தங்க நாணயங்களை அதிகாரிகள் கைப்பற்றினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.